கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. நன்றி அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனுதினமும் அப்பா உம்மில் வளரும்படியாய் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இது எங்களால் உண்டானது அல்ல ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மோடுக்குள்ள உறவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஏசப்பா. உம்மோடுக்குள்ள உறவு தாமப்பா எங்களுக்கு நிலையானது ஆண்டவரே. இந்த உலகத்தில் உங்களோடு கூட வைத்திருக்கிற உறவு தான் எங்களுக்கு எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரே அப்பா உம்மில் வளர எங்களுக்கு கிருபை தாரும். உம்மிடத்தில் இருக்கிறவைகள் உம்மிடத்தில் காணப்படுகிற எல்லா குணநலங்களும் ஆமேன் ஏசப்பா எங்களிடத்தில் காணும்படியா எங்களை வளர்ப்பீராகப்பா. உமக்குள் நாங்கள் வளர எங்களை கிருபையாய் நடத்துவீராகப்பா. உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஆலோசனைக்காக மீகா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12 மற்றும் 13வது வசனங்கள். மீகா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13 மற்றும் 12 மற்றும் 13வது வசனங்கள். ஆனாலும் சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். 11வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். 12வது வசனம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீயோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை புறஜாதியர்கள் என்ன செய்கிறார் என்றால், அவளுடைய பேர் எப்பொழுது அழியும், அவளுக்கு எப்போ நஷ்டம் வரும், அவள் எப்பொழுது துக்கத்தோடு திரிவாள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக. அவள் துக்கப்பட்டு திரிவதை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் துக்கப்படுவதை, வேதனை அடைவதை, நஷ்டம் அடைவதை பார்க்கும்படியாய் சத்துருவானவன் அவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனை கர்த்தர் சீயோனை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறார் என்பதை சத்ருவானவனுக்கு தெரியாது. கர்த்தர் அவனை குறித்து என்ன யோசனையை வைத்திருக்கிறார் என்று அவனுக்கு புரியாது. ஏனெனில் அவனை தோற்கடிப்பதற்காகவும் அவனை போரடிப்பதற்காகவும் அவனை நொறுக்கி தள்ளுவதற்காகவும் அந்த சீயோனை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அவன் உணராமல் இருக்கிறான் என்று இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சீயோன் குமாரத்தியானவள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்று உரைக்கிற வார்த்தை என்னவென்றால், உன்னை குறித்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, உன்னை குறித்து சத்துருவானவன் உன்னை வெட்கப்படுத்தும்படியாய், உன்னை அவமானப்படுத்தும்படியாய், நீ நஷ்டப்படும்படியாய், நீ கவலை கொண்டு இருக்கும்படியாய் அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். ஆனால்
அவனுக்கு தெரியாது சீயோனாகிய உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகளையும் யோசனைகளை குறித்து அவனுக்கு தெரியாது. ஏனெனில் உன்னை கொண்டு அவனை நொறுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உன்னை உருவாக்கி உன்னுடைய சத்துருவை நொறுக்க அவர் திட்டம் கொண்டிருக்கிறதை அவன் உணராமல் இருக்கிறான் என்பதை கர்த்தர் என்று உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகபடியினாலே கர்த்தர் உங்களை உருவாக்குகிற பாதையில் உங்களுக்கு அவமானமோ நிந்தையோ வேதனையோ வந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் அதை சகித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் சத்துருக்களை நொறுக்க உங்களை கொண்டு சித்தம் வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகபடியினால் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய நஷ்டத்திலும் அவமானத்திலும் வெட்கத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உருவாக்குற பாதையில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சத்துருக்களை நொறுக்குவார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் சத்துருக்களை நீங்கள் இனி காண மாட்டீர்கள். இன்று நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி காண மாட்டீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை நொறுக்கும்படியாய் அவனை அழிக்கும்படியாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகபடியினாலும் சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரமாய் எழுந்திரு, நீ எழுந்து போரடி என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, உங்களை எந்திரமாக உங்களை சத்துருக்களை போரடிக்கிற எந்திரமாக உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகபடியினாலே கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் அனுமதிக்கிற பாதையிலே கர்த்தரை நம்பி பிரயாணம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் நிமித்தமாக சத்துருவை அவர் நொறுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த உணர்வை அவன் அறியாமல் இருக்கிறபடியினால் நீங்கள் நொறுக்கும் போது அவன் வெட்கப்பட்டு தலை குனிவான். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் அதற்காக தன் சீயோனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகபடியினாலே கர்த்தர் உங்கள் வாழ்வில் மகிமைப்படுவாராக. சத்துருவை தோற்கடித்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் மகிமைப்படுவாராக. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.